ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு சரியில்லை அப்படின்னு எல்லா கட்சி தலைவர்களும் இங்க உறுதிப்படுத்திட்டு வராங்க. ஒரு படி மேல போயிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு இங்க தைரியம் இல்ல, தமிழக வெற்றி கழகத்துக்கு தைரியமே இல்ல, தைரியம் இருந்திருந்தா அவங்க கரூர் சம்பவத்துல ஈடுபட்டு இருப்பாங்க. கரூர் சம்பவத்துல இழந்த குடும்பத்தினோட இருந்திருப்பாங்க. நைட்டோடு நைட்டா பிளைட்டை பிடிச்சிட்டு வந்து இப்ப வீட்டுக்குள்ள அடங்கி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சரமாரியா தாக்குதல் நடத்திருக்கிறாங்க விஜய் மேல. பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு வந்து வெளிப்படையா வந்து என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறாங்க. விஜய் தரப்புல என்ன தப்பு அப்படின்றத புட்டு புட்டு அடிச்சிருக்காங்க. இப்ப விஜயகாந்த் அவர்களை நீங்க பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா, தொண்டர்கள் மேலையும் தன்னுடைய நிர்வாகிகள் மேலையும் அடிமட்ட தொண்டர் முதற்கொண்டு எந்த அளவுக்கு பாசமா இருக்கிறாரு, எந்த அளவுக்கு பாசமா இருந்தாரு அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். மாநாட்டுல பொதுக்கூட்டங்கள் நடக்கும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் லாஸ்டா பேசுறது எல்லாரையும் ஈர்க்கிறது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா தொண்டருக்கு மேல அந்த அளவுக்கு அபிரோதமான ஒரு அன்பையும் பாசத்தையும் வைத்துக் கொண்டிருந்தார். பொதுக்கூட்டத்துக்கு வரட்டாகட்டும், பிரச்சாரங்களை வரட்டாகட்டும், அந்த பாதுகாப்பை அவர் என்ன பண்ணுவாரு, முக்கியப்படுத்துவார். ஆனா இங்க விஜய் அவர்கள் எந்த ஒரு விஷயமும் என்ன பண்ணல, ஒழுங்கு குறையமா செய்யவே இல்லை. விஜய் அவர்கள் தவறின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நேரத்துக்கு வராம இருந்தது. அது மாத்திரம் இல்லாம தண்ணீர் வசதி அங்க ஏற்படுத்தாம இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கரூர் சம்பவம் முடிஞ்சோடனே நைட்டோட நைட்டா பிளைட் பிடிச்சு வந்தது. அவங்களுக்கு தைரியம் இல்லை. விஜய் அவர்களுக்கு சரியான ஒரு தைரியம் இல்லை. ஒரு தலைவனா இருந்தா தைரியம் ரொம்ப முக்கியம். உங்களை என்ன கொலையா பண்ணிட போறாங்க, இல்ல என்கவுண்டர்ல போட்டுற போறாங்களா, இல்ல தூக்குல போட்டுற போறாங்களா, எதுக்கு ஓடி போய் ஒளிறீங்க? ஒளிய தேவையில்லையே, தைரியமா நின்று இருக்கலாமே. ஏன் விஜயகாந்த் அவர்கள் எங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சாரா? இப்பேற்பட்ட ஒரு சம்பவம், கட்டுக்கணக்காத கூட்டம் வந்தது. விஜய்க்கு காட்டிலும் விஜயகாந்த் அவர்களுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது. ஆனா ஒரு சேதம் நடந்திருக்கிறோமா? ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் ரசிகர் மன்றமா இருக்கும் பொழுதே அரசியலுக்கு உட்படுத்தினாரு, வகைப்படுத்தினாரு. ஆனா விஜய் அவர்கள் இன்னமும் ஒரு ரசிகர் மனப்பான்மையில தான் தன்னுடைய தொண்டர்களை வைத்துக் கொண்டிருக்காரு கண்டி, அவர் இன்னும் அரசியல் வகைப்படுத்தப்படவில்லை அப்படின்றது சரமாரியான கேள்விகளை வச்சு செஞ்சிருக்கிறாங்க, வெளுத்து வாங்கி இருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த். உண்மையிலேயே அவங்க சொல்ற விஷயம் ஏத்துக்கொண்ட விஷயமா இருக்கும். ஆனா இங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏன் இப்போ விஜயை இந்த அளவுக்கு இறங்கி வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க இருக்குது. ஏன்னா விஜய் நீங்க பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா, தன்னுடைய மதுரை மாநாட்டுல விஜயகாந்த் முன்னிருந்து என்ன பண்ணாரு, பேசினார். சோ நீங்க விஜயகாந்த் அவர்களை ஏத்துக்கிறீங்க, விஜயகாந்த் நீங்க வந்து என்ன பண்றீங்க, விஜயகாந்தை வச்சு தன்னுடைய அரசியல் வாக்க நீங்க டெவலப் பண்றதுக்காக விஜயகாந்தை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனா விஜயகாந்த் அவர்களிடம் இருந்த பொறுப்பு உணர்ச்சியோ கொஞ்சம் கூட நீங்க எடுத்துக்கவே இல்லையே. அவர் தொண்டர்கள் மேல வைத்த இந்த பாசத்துல கொஞ்சம் கூட நீங்க எடுத்துக்கவே இல்லையே. விஜயகாந்த் அவர்கள இருந்து நீங்க கத்துக்க வேண்டியது அதிகமா இருக்கு. விஜய் அவர்களே, நீங்க விஜயகாந்த் அவர்களை ஓட்டுக்காக மட்டும், வாக்கு வங்கிக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்காதீங்க. அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கொள்ளுங்க அப்படின்னும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த சம்பவம் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா உயர் நீதிமன்றம் முதற்கொண்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய் மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவர் நேரத்துக்கு வரல, அது மாத்திரம் இல்லாம மக்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரல. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டோட நைட் என்ன பண்ணிருக்காரு, ஏறி சென்னைக்கு வந்திருக்கிறாரு. அந்த ஸ்பாட்ல அவங்க இருந்திருக்கணும், அவங்க தொண்டர்களும் அவங்க நிர்வாகிகளும் இருந்திருக்கணும். ஆனா ஏன் இல்ல, எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நீ புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், விஜய் எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார் எல்லாருமே ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்க. விஜய் அவர்கள் அன்னைக்கு நைட்டு பனையூர்ல போய் அடைக்கலமானதுதான், இன்னும் அவர் வெளியே வரவே இல்லை. ஒரே ஒரு வீடியோ வெளியிட்டுட்டு அதுலயும் ஏகப்பட்ட குளறுபடியான வீடியோக்களை விட்டுட்டு இன்னைக்கு ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தான் அவரும் அந்த பனையூர் வீட்டுல இருக்கிறார். ஏன் மக்களை நீங்க சந்திக்கிறதுக்கு உங்களை நம்பி தானே வந்தாங்க, உங்க ரசிகர்கள் தானே, நீங்க கேட்டுக்கொண்டது நிமித்தம் தானே வந்தாங்க. அப்ப உங்களுக்கு முறையான ஒரு காரியத்தை நீங்க ஏற்படுத்தி இருக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நீங்க ஏற்படுத்தி இருக்கணுமா இல்லையா? ஆனா அதை விட்டுட்டு தவறு நடந்துருச்சு, விபத்து நடந்துருச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எதுக்கு நீங்க தைரியம் இல்லாம ஓடி வந்தீங்க? நீங்க ஒரு தலைவனா, ஒரு தொண்டனா இருக்கும் பொழுது தைரியம் ரொம்ப முக்கியம். விஜயகாந்த் அவர்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் வந்தது, ஆனா தைரியமா அதை ஃபேஸ் பண்ணாரு.
சட்டமன்றத்துல தைரியமா ஜெயலலிதா இருக்கும் பொழுதே தன்னுடைய நியாயத்தை எதிர்த்து கேள்வி கேட்டதா ஒரு மாபெரும் தலைவன் விஜயகாந்த் அவர்கள். இதை யாராலும் ஜெயலலிதா அவர்களுக்கு முன்பாக யாரும் அந்த அளவுக்கு நாக்க கடித்து கொண்டு பேசியிருக்காங்கன்னா பேசவே இல்லை. ஆனா விஜயகாந்த் அவர்கள் தைரியமா நின்று பேசினார். ஏன்னா அவர் மேல தப்பு இல்லை. தப்பே இல்லாம அவர் என்ன பண்ணாரு, எதிர்த்து கேள்வி கேட்டாரு. இருக்கிறவங்க யாரு அப்படின்ற கவலை அவர் கிடையாது. நான் மேல தப்பு இல்ல, நான் மக்களுக்காக நிக்கிறேன், மக்களுடைய உரிமைகளுக்காக நிக்கிறேன், மக்கள் என்னை எதிர்கட்சி தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க, அந்த பதவிக்கு நான் மரியாதை கொடுத்து மக்களுக்காக நான் எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு போராடுனவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஆனா விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த தைரியத்துல 1% கூட விஜய் அவர்களுக்கு இல்ல. ஆனா விஜயகாந்தை இவர் தூக்கி பிடிக்கிறாரு. எல்லாம் வாக்குக்காகவும் அந்த வாக்கு அரசியலுக்காகவும் தான் விஜயகாந்த் இவர் என்ன பண்றாரு, தூக்கி பிடிக்கிறாரு. கண்டி விஜயகாந்த் இருக்கிற வேண்டிய பண்புகளும் பொறுப்புகளும் விஜய் அவர்களுக்கு 1% கூட இல்ல அப்படின்னு வெளுத்து வாங்கி இருக்கிறாங்க விஜய். உண்மையிலே தைரியம் வேணும், விஜய் அவர்களுக்கு தைரியம் வேணும். இந்த சம்பவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நீங்க அறிக்கையோ வீடியோவோ வெளியிட்டா தைரியம் வராது, எதிர்த்து போராடணும். சட்டத்துக்கு முன்னாடி வந்தாச்சு, அப்போ நீங்க சட்டத்துக்கு கூட நீங்க என்ன பண்ண, எதிர்த்து போராடிதான் ஆகணும். இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரச சட்டத்தின் மூலமா எதிர்த்து போராடி நமக்கு வேண்டிய உரிமைகளை திமுக அரசு போராடி வாங்கிருது, பின்வாங்கல. எடப்பாடி பழனிசாமி இங்க ஆட்சி புரிந்தாரு. பாஜக ஒன்றிய பாஜக அரசு ஒரு நிபந்தனை வைப்பாங்க, இது ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்க இதை செய்யறோம், ஏத்துக்கிட்டு தான் எல்லாத்தையும் வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு திமுக அரசு அப்படி இல்லை, சட்டத்துக்கு முன்னாடி போராடி வாங்குது. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் சட்டத்துக்கு முன்னாடி போராட பயப்படுறாரு, அஞ்சுறாரு. அதனாலதான் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க தான் தப்பே செய்யல, அப்ப எதுக்கு ஓடி ஒளிறீங்க? மக்கள் முன்னாடி வந்து நில்லுங்க. உங்களை என்ன கொலை பண்ணிட போறாங்களா இல்ல தூக்கில போட போறாங்களா? வந்து ஃபேஸ் பண்ணுங்க. ஒரு தைரியம் இல்லாத தலைவர் தான் விஜய் அப்படின்றத ஞாபகம் வச்சணும். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே தைரியம் இல்லை. இன்னைக்கு முக்கியமான நிர்வாகிகளுடைய போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க, ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. யாரு விஜய்க்கு கூட இருந்து அரணா நின்று போராடணுமோ, யாரு விஜய்க்கு அரணா நின்று பேசணுமோ அவங்க எல்லாருமே ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்க. எல்லாரும் போன் சுவிட்ச் ஆஃப், யாருமே இல்ல. விஜய் மட்டும் தான் வீட்டுல இருக்கிறாரு, அவர் தனித்து போய் இருக்கிறாரு, தன் நண்பர்களோட இருக்கிறாரு. ஆனா கட்சி ரீதியா அவரோடு இருந்து போராட வேண்டியவர்கள் அவரை விட்டு விட்டு ஓடி போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஏன் இந்த நிலைமை? ஏன்னா விஜய் இன்னும் யாரையும் அரசியல் வகைப்படுத்தல, யாரையும் ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரல, அவரே இன்னும் வரல அப்படின்ற பேச்சு தான் இங்க இருக்கு. விஜய் அவர்களுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் வேணும்னா விஜயகாந்தை பார்த்து நீங்க தைரியத்தை கத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் விஜயை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் எப்படி செயல்பட போறாரு அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகளின் அடிப்படையில, உயர் நீதிமன்றம் கேட்ட கேள்வியின் அடிப்படையில விஜய் மேலதான் முழுக்க முழுக்க தப்பு அப்படின்னால விஜய் குற்றவாளி இல்ல, ஆனா தவறு அவர் மேல இருக்குது அப்படின்னு தான் இங்க பேச போறோம். விஜய் வேணும் குற்றவாளியில, அவரை பிடிச்சி ஜெயில போட்டு தூக்கில போடுங்க அப்படின்லாம் சொல்ல போறது இல்லை. அவர் மேல தவறு இருக்கு, தன் தவறை உணரணும். ஏன் விஜய் உணர மாட்டேங்கிறாரு? தன்னுடைய தவறை ஒத்துக்கிறது விஜய்க்கு என்ன தடுக்குது? ஏன் அவருக்கு மனசு வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி. அவர் குற்றவாளி எல்லாம் கிடையாது, தவறு அவர் மேல இருக்கு, பொறுப்பு ஏத்துக்கணும், அவ்வளவுதான் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம உதவிகளை ஏன் உடனடியா செய்யல தமிழக வெற்றி கழகம்? இது வரைக்கும் ஏன் காத்திருக்கிறாங்க உதவி செய்யறதுக்கு? இப்போ ஒரு நிவாரண நிதி அப்படின்னு ஒண்ணு கொடுத்தீங்க, அந்த நிவாரண நிதி ஏன் இது வரைக்கும் யாரோட அக்கௌண்ட்ல போல, இறந்தோட குடும்பத்துக்கு போல? கேள்வி கேட்கிறாங்கல்ல, எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு விளம்பரத்துக்காக தான் விஜய் அவர்கள் பண்ணாரா அப்படின்னு இங்க பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு ஆலோசனை மீட்டிங் போட்டிருக்கிறாரு. இந்த 20 லட்சம் ரூபாய் ஒரு அக்கௌண்ட்லயும் போய் சேரணும், உடனடியா போகணும் அப்படின்னு. ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறாரு கண்டி, இன்னும் யார் அக்கௌண்ட்ல போயிட்டு காசு கிரெடிட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் யாருக்குமே வரல. ஏன்னா விஜய் அவர்கள் விளம்பரம் தேடுகிறார், தன்னை தப்பித்து கொள்ள, தற்காத்து கொள்ள விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறார். ஒரு தைரியமற்ற ஒரு தலைவனா தான் விஜய் அவர்கள் இருக்கிறார். தைரியமே இல்லை விஜய்க்கு. தைரியம் இருந்திருந்தா கரூரை விட்டு ஓடி இருக்க மாட்டாரு. முன்னாடி வந்து என்ன பண்ணிருப்பார், தன் தவற உணர்ந்திருப்பாரு, மக்களோட மக்களை நின்று இருப்பாரு. உங்களுக்காக, உங்களை பார்க்கணுக்காக, உங்களுக்காக வெயிட் பண்ணி இறந்தவங்க தான் இந்த 41 பேரும். ஆனா அந்த குடும்பத்தை விட்டு நீங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. 2ஆம் கட்ட தலைவர்களா எங்க இருக்கிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. ஏன் இந்த ஒரு கோழைத்தனம்?
அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சரமாரியா விஜய வெளுத்து வாங்கி இருக்கிறாங்க. அடுத்த கட்ட நகர்வுக்கு விஜய் அவர்கள் எப்படி நகர்ந்து போக போகிறார், விஜயகாந்தை பார்த்து கொண்டு பல விஷயங்களை விஜய் அவர்கள் கத்துக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வைத்து இருக்கிறாங்க. இதை விஜய் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டு அரசியல் நகர்வுகளை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். தைரியமற்ற ஒரு தலைவராக தான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்துக்கு தைரியமே இல்லை. உங்களை என்ன தூக்கிலே போட்டுற போறாங்க, சட்டத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க, ஏன் கோழத்தனப்படுறீங்க அப்படின்னு விஜயை வெளுத்து வாங்கி இருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இதை பத்தி உடைய கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.